உலகெங்கும் வாழும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 26. இன்றைக்கி நானும் எங்கள் அக்கா பிள்ளையும் ஆடு மேய்ச்சிட்ருக்கேங்க. இதோ இங்கே பாருங்க, இதை சொல்கிறாங்க. ஹாய் சொல்ல, ஹாய் ஹாய், கை காட்டு, டாட்டா காட்டு, ஹாய் காட்டு, ஹாய். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அது என்ன சொன்னாலும் அவங்க பேசுவாங்க. இன்றைக்கி ஆடு மேய்க்க தான் வந்திருக்குங்க. எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் வெளியில் போயிருக்கிறதுனால போகலாம் பா. ஆடு மேய்க்க கொஞ்சம் தூரம் இங்கே ஃபாரஸ்ட் ஓரத்தில் தான் வளைக்கிறோம். இன்றைக்கி உள்ளே போகலை, பாப்பாவால் நடக்க முடியாது. ஸோ அதனால் ஓரத்துலேயே வளைக்கிறோம் உறவுகளே. ஸோ ஓரத்துலேயே வளைச்சிட்ருக்கலான்னு சொல்லிட்டு வளைச்சிட்ருக்குறோம். அங்கே பாருங்கள், அவங்க முள்ளில் போயிட்டு செப்பல் போட்டிருக்காங்க. சேஃப் தான். வீட்டாண்ட யாரும் வந்துருப்பாங்களாட்டுங்க. நாய் குலைக்குது. அவங்க தடத்துலேயே போயிட்டு தடத்துலேயே வந்துடுவாங்க. நல்லா ஓடுறாங்க. இவ்வளோ நாள் வீட்லேயே சும்மா உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி ஓடிட்டு கூப்பிட்றாங்க. யாரும் வந்திருக்காங்க வீட்டாண்ட. நான் போய் பார்த்துட்டு வரேன். பிள்ளை காட்டில் விளையாண்டுட்டு இருக்குது. ஒரு மரத்தை நல்ல தூரி ஆடிட்டு இருக்குது. ஹாய் காட்டு, ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டீங்களா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சோறு சாப்பிட்டியா? நம்ம இருக்கிற இடம் எப்படின்றது இதை பொறுத்து தான். இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் எல்லாருமே எப்படின்னா அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, தூளின்னு விளையாண்டுக்குது. பொறுமையாட்டு மேலே திரும்பி வருது. மேலே வந்து அடிக்குது. பார்த்தியா? பொறுமையாட்டணும். பார்த்தீங்களா? இருக்கிற இடத்துல நிறைய பிள்ளைங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் எது வேணும் வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் சுற்றணும்னு சொல்லுவோம். எங்கள் அக்காவோட பிள்ளை அப்படி இல்லை. எங்கே இருந்தாலும் இருக்கிற இடத்துல ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தூளி ஆடிட்டு இருக்குது. அவள் தான் வீட்டுக்கு போக போகிறேன். ஏன்னா பிள்ளையால் வெளியே தாங்க முடியாது. ஸோ அதனால் சீக்கிரமாக போகிறேன். எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் பாய் காட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃபேமிலி. அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் வாய் திரும்பிட்டு வருது. சரி வா போகலாம், வீட்டுக்கு போகலாம் வா. ஆடு ஓட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க வரவங்களே. நீங்கள் உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டு. இல்லை எப்படி சொல்கிறதுனா, உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய நம்பிக்கை. நான் மறுபடியும் மணாலி போகிறதுக்கும் லே போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கும். இவ்வளோ பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப முக்கியம் தான், நீங்கள் எல்லாருமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. இதுதான் எங்கள் வாழ்க்கை. ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, அப்புறம் தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறது. இப்போதைக்கு தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ தோட்டத்தில் எதுவும் விவசாயம் பண்ண முடியல. வீடெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடெல்லாம் இன்றைக்கி தான் மாதிரி எங்கள் அக்காட்டு பிள்ளை ஆடு கொட்டு வந்துருக்கோம். அங்கே பாருங்கள், என்ன வாய் ஆடு மேய்ச்சிட்டு வருது. ஆடு வா வா வா, அங்கே போவாத வா வரிசை வா, போகலாம் வா, வீட்டுக்கு போகலாம். கிளம்பிட்டுங்க. மாதிரியாக வந்திருக்கோம். ஆடெல்லாம் பயப்படுது. அப்புறம் நாங்கள் ஆடு வந்து அப்படின்னு, இது எங்கள் ஆட்டுக்கும் எங்களுக்குடைய சிங்கான லாங்குவேஜ். நாங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் வந்துடும். அப்புறம் அப்படின்ற அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. ஆனால் நாங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கூப்பிட்றது வந்து எங்களுக்கு ஆட்டுக்கு செம்ம லாங்குவேஜ் அது.